உலக சண்டை முடிஞ்சிருச்சு, உள்ளூர் சண்டை ஆரம்பமாயிருச்சு. இதுக்கப்புறம் தமிழ்நாடு இல்ல, இது ரத்த பூமி. இந்த போரை பொறுத்த வரைக்கும் மஞ்சப்படையை சேர்ந்தாங்க. எங்களோட ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். கன் மாதிரி வச்சிருக்கோம் டீமை. இவங்களை வச்சு பேசாம நாங்க 11 பேருமே பேட்ஸ்மேனே ஆடிடுவா. ஏன்னா நீங்க ஒரு 350 கூட அடிச்சிருங்க. நாங்களே பேட்ஸ்மேன்ல யாராவது இந்த டவால் பிரேவிஸ், ருத்ராஜ் கைக்வாட், ஆயுஷ் மாத்திரையில இந்த ஸ்பின்லாம் போடுவாங்க, அவங்களெல்லாம் போடுறோம். அதிகபட்சம் நீங்க என்ன ஒரு 300 அடிப்பீங்களா? அடிச்சிருங்க, நாங்க திருப்பி அடிச்சிருவோம். ஏன்னா அந்த மாதிரி பேட்டிங் இருக்குது எங்களுக்கு. ஒரே ஜாலியா இருக்குது எனக்கு. இந்த வருஷம் ஐபிஎல்ல ஏதாவது ஒரு டீம் வந்து 300 ரன் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த டீம் என்ன பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸா தான் இருக்கும். ஏன்னா பேட்டிங் ஆடுற பாருங்களேன், நம்பர் 1 ஆயுஷ் மாத்ரே, நம்பர் 2 சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்வாட், அதுக்கப்புறம் டவால் பிரேவிஸ், அதுக்கப்புறம் சிவம் டூபே. இப்போ உர்வில் பட்டேல் வேற போய் நெட்ஸ் பிராக்டிஸ்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்காருன்னு ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ உர்வில் பட்டேல், அதுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனி, இதுக்கப்புறம் வேற 2 பேரை 14 கோடி போட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா. அதுல கார்த்திக் சர்மா நெட்ஸ்ல செதற விட்டுக்கிட்டு இருக்கிறாரு பவுலரை அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன். எந்த பவுலர்னு பார்த்தா எங்க பவுலரை தான். இது போக சர்ஃப்ரஸ் கான் ஆல்ரெடி ஒரு பெரிய டவுன்ஃபால்ல இருந்து வெளியே வந்திருக்கிறாரு. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பயங்கரமா இருக்கும், அதனால அந்த சிங்கத்தையும் இறக்குவோம். இது கூட ஜேமி ஓவர்டன், மேட் ஹென்ரி, பேர் என்ன, அகில் ஹுசைன், பேட்டிங்கை வச்சு மட்டுமே நாங்கள் ஒரு 11 பேர் விளாடவா? பேசாம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏ டீம் பி டீம் 2 டீமா வரவா? பேட்டிங்க்கு மட்டும் நாங்கள் ஒரு டீம் வரோம், பவுலிங்க்கு மட்டும் ஒரு டீம் வரோம், அப்படி வரவா? இல்ல இல்ல, பவுலிங்னு சொல்லும் போது தான் பால் யார் போடுறது